சாய் ராம் ஜெய் சாய் ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஏன் அன்பு பிள்ளை, உன்னிடம் தேவையில்லாத பேச்சை பேசி வீணாக வம்புக்கு வருகிறார்கள் என்றால் மௌனமாக நீ இருந்திடு. பேசுவதை விட மௌனமாக இருந்தால் போதும். அவர்களுக்கு நீ பதில் சொன்னால் உனக்குத்தான் பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். அவர்களிடம் பேசு. முன்னுக்கு வர முடியாது, அவர்கள் சொல்வது தான் நியாயம் என்று பேசுவார்கள். அவர்களை உயர்த்தி காட்ட உன்னை தாழ்வாக பேசுவார்கள். அதனால் நீ மௌனமாக இருந்துவிடு. இல்லை என்றால் அங்கிருந்து தள்ளி வந்துவிடு. அது உனக்கு நல்லது. பிள்ளையே, இந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். நீ பட்ட கஷ்டத்தில் பல மடங்கு நன்மையை உனக்கு நான் செய்வேன். உனக்கு பிரச்சனை நான் அறிவேன் என்னவென்று. கொஞ்சம் பொறுமையாக இரு. மற்றவர்கள் உன்னை சீண்டி பார்க்கும்போது அந்த நேரத்தில் கோபத்தை காட்டாதே. ஏனென்றால் வேணும் என்றே உன்னை சீண்டி உன்னை கோபப்படுத்தி வேண்டுமென்றே அவர்கள் எண்ணத்திற்கு நீ வழிவிடாதே. கோபத்தை குறைத்துக்கொள். யாரையும் எளிதில் நம்பியும் விடாதே. உன்னை நம்பு. உன் மனதை நம்பு. உன் சாயப்பாவை நம்பு. உன் கஷ்டத்தை போக்க நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. பிள்ளையே, உன் கஷ்டங்களை பெரியதாக நினைக்காமல் அதை ஓர் தூசை போல நினைத்து தாண்டி வா. தைரியமாக அத்தனையும் கடந்து வா. எதையும் நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். உன் சிந்தனை எல்லாம் உனக்கு உன் பிரச்சனையின் பற்றியே முழுவதும் இருக்கிறது. இந்த நினைப்பில் நீ இருக்கிறாய். மற்றதின் மீது உன் கவனம் இல்லை. உனக்கு பல வழிகளை காட்டுகிறேன் உன் சாயப்பா. ஆனால் அதை நீ உணர்ந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளவும் முடியவில்லை உன்னால். பிள்ளையே, உன் சாயப்பா மீது கவனம் செலுத்து. உன் கஷ்டம் தீர ஓர் வழியை காட்டுகிறேன். அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். யார் என்ன சொன்னாலும் அதை நம்பி விடுகிறாய். தவறா சரியா என்று கூட யோசிப்பதில்லை. உன் மனம் குழந்தையைப் போல. இதுபோல் இருந்தால் உன்னை சுலபமாக ஏமாற்றி விடுவார்கள் பிள்ளையே. தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கொண்டிருக்காதே. உன் மனம் இன்னும் தான் கவலை அதிகமாகும். உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவது உன் சாயப்பா பொறுப்பு. வருத்தப்படாதே. உனக்கு நல்ல வழியை காட்டவே நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன். என்னிடம் கேட்ட கோரிக்கையை உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் பொறுப்பு. என்னிடம் விட்டுவிடு. உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. பயப்படாதே. உன் கஷ்டங்கள், துன்பங்கள், இந்த சோதனைகள் எல்லாம் கொஞ்சம் நாட்கள் தான். காலம் செல்ல செல்ல அதுவும் கடந்துவிடும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் தான் இருக்கும். அவரவர் மன தைரியத்துடன் கடந்து தான் வர வேண்டும். வாழ்வில் ஜெயிக்க வேண்டும். பிள்ளையை, நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் வெற்றியை பெற முடியாது. நம்பிக்கை தான் மிக முக்கியம். உன் தோல்வியை நீ அவமானம் என்று எடுத்துக்கொள்ளாதே. வெற்றியின் அடையாளமே அவமானத்தை நீ பெரியதாக நினைத்து விடாதே. தோல்வியை கண்டால் தான் வெற்றியை அடைய முடியும். கஷ்டத்தை கண்டு பயப்படாதே. அதனால் தான் இந்த கஷ்டம் உன் மனதை துன்புறுத்துகிறது. தைரியமாக இரு. இந்த கஷ்டம் உன்னை கண்டு காணாமல் போய்விடும். இது எல்லாம்
நீ தைரியமாக கடந்து செல்ல நீ பழகிக்கொள்ள வேண்டும். அப்போது உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உன் வெற்றியை நீ பெறுவாய். உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் பிறகு எதையும் சாதிக்க முடியாது பிள்ளையே. வாழ்க்கையில் முன்னேற முடியாது. உனக்காக உன் சாயப்பா பக்கபலமாக நான் இருக்கும்போது எனக்காக யாரும் இல்லை என்று ஒரு நாளும் உன் மனதில் நீ நினைத்திடக்கூடாது. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரும். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து கவலைப்படாதே. கர்ம பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் சாயப்பா இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது. உன் வீட்டில் நான் வரப்போகிறேன். அத்தனை நலன்களை நீ பெறப்போகிறாய். வறுமை நீங்கி பொன்னும் பொருளும் ஆரோக்கியத்திற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். இது நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லதை நினை, என்றும் நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?